இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு என்னதான் ஆச்சு? ரீசெண்டா வந்து லாஸ்டா 2015ல அவுட்ஸ்டாண்டிங்கா T20 கப் வாங்கியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் இனாகுரல் 1975 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் நடக்குது. அந்த டைம்ல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1979 அந்த டைம்லயும் வேர்ல்டு கப்பை வின் பண்றாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கப்பும் இல்லாம 2015ல வந்து அகெயின் T20க்கு வந்து வின் பண்றாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டீம், பிரைன் லாரா சொல்லலாம், நிறைய பீப்புள், நிறைய பிளேயர் இருக்காங்க, கிறிஸ் கெயில் ஆகட்டும், நிறைய பிளேயர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கான பிளேயரா இருந்தாலும் இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குற டீம் எதனால இப்போ கரண்ட்ல கொடுக்க முடியாது? அட்லீஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் இனாகுரல் 2 விஷயத்த வந்து வின் பண்ணாலுமே, பட் இந்த டைம்ல குவாலிஃபை ஆக கூட முடியாத அளவுக்கு டீமா போனதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னா என்ன டீம்? ஃபர்ஸ்ட் கரேபியன்ல இருக்க 3-4 கண்ட்ரிஸ், 4-5 கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணதான் வெஸ்ட் இண்டீஸ். சரி, ஓகே. இந்த வெஸ்ட் இண்டீஸ் என்னதான் ப்ராப்ளம் அங்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கலி பினான்சியலி அவங்க ப்ராப்ளம் இருக்கு. அப்படி அந்த ப்ராப்ளம் இருக்கனால கரேபியன் டீமுக்கு ஆடாம வெளி டீம்ல போய் ஆடுறாங்க. அப்படி வெளி டீம் ஆடுறாங்க இல்ல அப்படின்னா சீக்கிரமா ரிட்டைர்மெண்ட் ஆகி ஒரு சில வெளியில போற ஐபிஎல் மாதிரியோ பிக் பாஸ் லீக் ஆகட்டும், அந்த மாதிரி டீம், அந்த மாதிரி லீக் போறான். அந்த லீக் போனா அதிகமான இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. பினான்சியலி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு கிஃப்டை கொடுக்கறதாகட்டும், ரொம்ப விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. அதனால வந்து எக்கனாமிக்கல் வைஸ்ல அந்த பிளேயர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்காதனால குவாலிட்டி ஆஃப் பிளேயர் வந்து நல்லா இருந்தாலுமே அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர் வந்து ஃபுல்லா ஆட மாட்டாங்க. அதனால வந்து வேற டீம் போகணும், வேற ஐபிஎல் பிரான்ச்சைசி மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரீமியர் லீக்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. டீமுக்கு ஆடினா வந்து கண்ட்ரிக்கு ஆடும்போது வந்து டெஃபினட்டா வந்து நல்லா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்றது. இன்னொரு சைடை பார்க்கும்போது இந்தியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்தியால வந்து ஆடுறதே ஒரு பெருமையா கருதுவாங்க. ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும், இன்கமே கிடையாது அப்படின்னு சொன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து ஆடணும், இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இனிஷியேட்டிவ் இருப்பாங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாலே கரேபியன் கண்ட்ரிஸ் தான். லைக் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்ற மாதிரி 4-5 கண்ட்ரியை சேர்த்தனால ஒரு கண்ட்ரி மாதிரி உருவாக்கியிருக்காங்க, ஒரு டீம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அந்த டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ். பட் அந்த டீம் வந்து ரெப்ரசன்ட் யார் பண்ணுது அப்படின்னா 4-5 கண்ட்ரிஸ்னால ஒரு சில பேருக்கும் தோணும், லைக் என்னோட கண்ட்ரிக்கு நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் விஷயத்த வந்து கொடுக்க முடியாது. லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஏசியா டீம்ல வந்து ஆடு அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுக்கலாம். லைக் வந்து ஏசியா டீம்ல ஆடுறதுக்கும் இந்தியா டீம் ஆடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்தியா டீம்ல வந்து காசே கொடுக்காம ஆட முடியும், ஒரு பேட்ரியாட்டிசம் அப்படின்ற விஷயத்து வரும். பட் அட் தி சேம் டைம் ஏசியா டீம்ல வந்து பேட்ரியாட்டிசம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் காரனும் இருப்பான். அண்ட் நிறைய இது மாதிரி இருப்பாங்கனால நிறைய பீப்புள் வந்து அந்த பேட்ரியாட்டிசம் அப்படின்ற விஷயம் வந்து கம்பேர் டு இந்தியா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வராது, ஓன் கண்ட்ரியை கம்பேர் பண்ணல. இந்த பேட்ரியாட்டிசம் இல்லாதனால நெக்ஸ்ட் பினான்சியலா ஒரு விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்ததுனால பிளேயர்ஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சா ஆட மாட்டாங்க கம்பேர் டு லாஸ்ட் கப்புள் ஆஃப் ஒரு 20 இயர்ஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் அதிகமா போயிட்டு இருக்கு. லைக் இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், என்னென்ன சொல்யூஷன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீடைன் பண்ணணும் பிளேயர்ஸை. என்னதான் ஒரு பினான்சியலா வந்து இந்த ஸ்டஃபை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஜிம்பாப்வே அப்படின்ற டீம் ஆட்டோமேட்டிக்கலா வந்து இதே மாதிரி ஃபேஸ் பண்ணி ரொம்ப டவுன்ல போயிட்டு அண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னாலே வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா 6-4 ஆடுற பேட்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. பட் அந்த மாதிரி பேட்டர்ஸ் இருந்தாலுமே வந்து என்ன மாதிரி ஒரு அவுட்கம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இம்பாக்ட் தான் முக்கியம். லைக் வந்து இதனால வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வந்து டெஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சுத்தமா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்னா அவங்க நேச்சர் ஆஃப் த கிரிக்கெட் சொல்லலாம். எல்லா கிரிக்கெட் டீமே வந்து T10 ஆகட்டும், T20 ஆகட்டும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா நெக்ஸ்ட் பிரீமியர் லீக் ஆடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அப்படி மைண்ட் செட்ல வந்தனால வந்து கம்ப்ளீட்டா வந்து டெஸ்ட் கிரிக்கெட் கம்ப்ளீட் விட்டாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஹேண்டில் பண்ற விஷயம் ஆகட்டும், நெக்ஸ்ட் பண்ற விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா இல்லை. இன்னொரு ரிசர்ச்ல ஒரு சொன்னாங்க அப்படின்னா, ஸ்கூல் கிரிக்கெட்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்கு. லைக் எப்படின்னா சின்ன வயசுல வந்து கிரிக்கெட் ஆட சொல்லி கொடுத்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியும். பட் இதுவே வந்து இந்தியாவில வந்து போலோ மாதிரி கேம் ஆகட்டும், நிறைய கேம்ஸ் வந்து ஐஸ் ஹாக்கி ஆகட்டும், அது மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால வந்து ஒலிம்பிக்ல ஆகட்டும் நிறைய பெரிய இம்பாக்ட் தெரியாதான் இருக்கு. அதே மாதிரி இந்த கேம் வந்து அப்படி ஸ்கூல் கிரிக்கெட் ஆகட்டும் நிறைய ஸ்கூல் பீப்புள் வந்து ஆடுறது இல்லை.
அதே மாதிரி ஒரு நிறைய பீப்புள் வந்து இது கிரிக்கெட் அப்படின்ற வந்து கம்ப்ளீட்டா விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அதனால விட்டு போனதுனால நிறைய ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸ்கூல் கிரிக்கெட் டெவலப் பண்ணணும். ஸ்கூல் கிரிக்கெட் டெவலப் பண்ணி ஸ்கூல் டீமை ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்கூல் டீமை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிராண்ட் வந்து அம்பாசிடர் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வரணும் அந்த டீமுக்கு. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வின் பண்ணலாம். கரேபியன்ல இருக்க மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த டூரிசம் மட்டும்தான் அவங்களோட மெயினோட இன்கம் ஜென்ரேட் பண்றது. பட் டூரிசம் இல்லை அப்படின்னா கரேபியன்ல வந்து அந்த அளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது. எக்ஸப்ட் ஒரு மைன்ஸ் ஆகட்டும், ஒரு கோல்டு ஆகட்டும், அந்த விஷயங்கள் அங்க இருக்கு. அந்த விஷயத்த வந்து இன்னும் பெட்டரா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து இன்னுமே டூரிசம் டெவலப் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கவர்மெண்டா இனிஷியேட் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா இந்த சிச்சுவேஷன் மாறும். அட் தி சேம் டைம் வந்து இன் ரீசென்ட் டைம்ஸ் வந்து கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்டர்வென்ஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து சால்வ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவுட்ஸ்டாண்டிங்கா வந்து வெளியில வரும். அப்படி நல்ல ஒரு ப்ரூவ் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரூவ் பண்ண விஷயங்கள் பீப்புளுக்கு வந்து பிளேயருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலி அவங்களுக்கு வந்து கொடுத்து அதுலேருந்து ஒரு ஜென்ரேட் பண்ணலாம் இன்கம். லைக் பிராண்ட் அம்பாசிடரா ஒரு விஷயங்கள் பண்ணலாம். லைக் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நெட்ஒர்க்கா டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வின் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் டெவலப் ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து ஸ்கூல் கிரிக்கெட் மேல ஒரு விஷயங்கள் இல்லாதனால வந்து ஒரு பேஸே அடிமட்டமா அடிச்சு போறதுனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கொண்டு வருது. லைக் இந்தியால வந்து ஸ்கூல் கிரிக்கெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் கூட ஆடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா வந்து அவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஒரு கிரிக்கெட் ஆகட்டும் அந்த மாதிரி டெவலப் பண்ணிருக்காங்க. பட் அட் தி சேம் டைம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு அமெரிக்கா டீம் ஆகட்டும், ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் ஆகட்டும், அந்த டைம்ல அந்த கிரிக்கெட் அந்த ஏரியால வந்து அந்த அளவுக்கு விளையாடாதான் ப்ராப்ளமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல் கிரிக்கெட் அந்த மாதிரி விஷயத்தை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு டீமை கொண்டு போட முடியும். அண்ட் இன்னுமே நிறைய டேலண்டடான பீப்புள்ஸ் வந்து அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு கெயினை கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் 1975 1979ல என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த காலனைஸ் ஆன சிச்சுவேஷன் வந்து வெளியில வரும்போது ஒரு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க நல்லாவே ஒரு தெரிஞ்சு நல்ல ஒரு ப்ராக்டிஸ்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் அந்த மாதிரி விஷயம் காலனைஸ் பண்ணாங்க. ஒரு காலனைஸ் பண்ணி ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் தான் அப்புறமா தான் ஒரு நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் காலனைஸ்க்கு அப்புறமா ஒரு வெளியில வரும்போது நிறைய பீப்புள் வந்து அந்த விஷயங்களை வந்து மறந்துட்டாங்க. அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றது இல்லை. லைக் எப்படி சொல்றது அப்படின்னா பிரிட்டிஷோட பக்கத்துல இருக்க பிரான்ஸ், நெதர்லாந்து நெதர்லாந்து கூட ஆடுறாங்க. பிரான்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து கிரிக்கெட்ல கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ஆடுறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து அந்த இடத்துல வந்து இன்னும் டாமினேட் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அவங்களோட கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணுவீங்களே வேற எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ரீசன்னால தான் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை மட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் கம்பேக் பண்ண முடியும்.